எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. கஞ்சா மற்றும் பல போதைப் பொருட்கள் பல்வேறு உருவத்தில் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனை ஆகிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையா, போதைப் பொருள் தாராளமா கிடைக்கிறது. போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விலகி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற ஆட்சி ஏற்பட்டு ஒரே ஆண்டில் இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை தமிழகத்திலே அதிகமாகிவிட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு எச்சரிக்கை கொடுத்தேன். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் இந்த கருத்தை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போன, பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்றைக்கு 4 ஆண்டு திமுக ஆட்சி வந்த பிறகு 4 ஆண்டு ஆகிவிட்டது. நான் அறிக்கை விட்டவுடன் அப்பொழுது ஒரு டிஜிபி இருந்தார். 2.0, 3.0, 4.0 கஞ்சா போதை பொருளை நிறுத்தப்படும் சொன்னார். கடைசி வரைக்கும் ஓ போட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் இந்த அரசு.